அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாக சிக்கன் வச்சு சூப்பரான சிக்கன் தந்தூரி ரோல் தான் நம்ம செய்ய போகிறோம் என்னோட ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு சிட்டிகை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு சைடில் பண்ணிட்டு சிக்கனை நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ குட்டி பண்ணிக்கிட்டாலும் நடக்கும், இல்லைனா நம்ம நல்லா சிக்கனை மேரினேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா, ஆயிலில் சாட்டே பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கையால் குட்டி குட்டி பீசஸாக நம்ம செஞ்சுக்கிட்டாலும் நடக்கும். ஆனால் இப்படி நம்ம செஞ்சோன்னா சிக்கனில் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் மேரினேட் ஆகும். அதுக்காக நம்ம ஃபர்ஸ்டே கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா உங்களுக்கு இதை விட இன்னும் சின்ன கியூபா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண சிக்கனை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதுல நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா. உங்ககிட்ட தந்தூரி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். இல்லைனா வீட்லேயே இருக்கிற கரம் மசாலா நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். தந்தூரி மசாலா இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தண்ணி இல்லாத தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கணும் தயிர். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இது வெறும் கலருக்கு தான், ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபுட் கலர் சேர்க்கறதுக்கு பதிலாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து செய்கிறது பெட்டர். கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா அது நல்லா சுண்டி வரும்போது நம்மளுக்கு அதுவும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாஃப் லெமனையும் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு சிக்கன் இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா டெண்டராக கிடைக்கும். உங்ககிட்ட டைம் இருக்குன்னா இதை ஒரு 1 hour ஊற வைங்க. இல்லை டைம் இல்லைன்னா 1/2 hour, இல்லை அது கூட இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது. இந்த சிக்கனை நம்ம நல்லா மசாலாவோட சேர்த்து மேரினேட் பண்ணலாம். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சிக்கனை அப்படியே சும்மா பெரட்டிட்டு வச்சிடாதீங்க. நல்லா அழுத்தி நல்லா பிசையும் போது மசாலா நல்லா உள்ள வரைக்கும் நம்மளுக்கு நல்லா பிடிச்சி வரும். சரியா? இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தந்தூரி ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன கொய்லா துண்டை நான் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்ம ஒரு 2 ட்ராப் எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா தந்தூரி இது ஃப்ளேவர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஸ்மோக் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஸ்மோக் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மோக் இப்படியே ஆகட்டும், ப்ளஸ் நம்மளுக்கு சிக்கனும் மேரினேட் ஆகட்டும். எப்படியும் நம்ம இதை அசர் நேரத்தில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். தொழுறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு இது மேரினேட் ஆகிற கேப்பில் போய் நம்ம தொழுதுட்டு வந்துடலாம். எக்காரணத்தை கொண்டும் எந்த விஷயமா இருந்தாலும், எவ்வளோ ஸ்பெஷலான டிஷ்ஷாக இருந்தாலும் அதை செய்கிறோம், அர்ஜென்ட்டாக செய்யணும், டைம் இல்லைன்றதுக்காக தொழுகையை ஸ்கிப் பண்ணிட்டு செய்யாதீங்க. இது மேரினேட் ஆகட்டும், நம்ம தொழுதுட்டு வந்து இதை பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்மோக் ஃப்ளேவர் அதிகமாக வேண்டான்னா நீங்கள் 2 நிமிஷத்தில் எடுங்க. இல்லைனா ஒரு 3 நிமிஷம் வைங்க. இல்லை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் மட்டுக்கும் வச்சுட்டீங்க 5 நிமிஷம்னா ரொம்ப ஸ்மோக் ஃப்ளேவர் வந்துடும். அப்புறம் அது நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது. இதுவே நம்மளுக்கு போதுமானது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுலேருந்து
இப்போ இதை நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இப்படியே நம்ம மேரினேட்க்கு மூடி வச்சிடலாம். உங்ககிட்ட எவ்வளோ நேரம் டைம் இருக்கோ நீங்கள் அவ்வளோ நேரம் இதை மூடி வச்சு மேரினேட் பண்ணுங்க. இப்போது உங்களோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஒரு பேன் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் கில்ட் ஃப்ரீ ஸ்நாக்ஸ், எண்ணெய் இல்லாமல் சூப்பரான ரோல் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல், எண்ணெய் இருக்கே எண்ணெய் பொருள் நம்ம இஃப்தாரில் சாப்பிடக்கூடாது அப்படின்ற எந்த கவலையும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக சாப்பிடலாம். வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட நல்லா சிக்கன் ப்ரோட்டீன் தான். ஸோ இந்த சிக்கன் ரோலை ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் எந்த விதமான கவலையும் இல்லாமல். இப்போ இந்த நெய் நம்மளது நல்லா சூடானோடனே நம்மளோட சிக்கனை ஃபுல்லாக நம்ம இதில் போட்டுடலாம். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு நல்லா சிக்கன் குக் ஆகி வரணும். நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான். இப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டில் உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ண தேவையில்ல. சூப்பராக வரும் நம்மளுக்கு. எல்லா சிக்கனையும் இப்படி நம்ம நல்லா கொஞ்சம் நவுத்தி ஸ்பேஸ் கொடுத்து ஃபுல்லாக அசெம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை நம்ம மூடி போட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். ஒரு பக்கம் இப்போ இது ஒரு 4 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. சிக்கனில் இருக்க வாட்டர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் பண்ணலாம். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ரொம்ப லோ பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் நல்லா சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பெரட்டலாம். இப்போது இது நல்லா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதை பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா இப்படி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி பெரட்டி விட்டு நல்லா இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த சிக்கனை நம்ம இந்த பேன்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ இன்னும் வேகலை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மூடி போட்டு மறுபடியும் ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது இது இன்னொரு பக்கமும் நல்லா 3 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பிக்கலாம். லைட்டாக பார்த்தீங்களா இப்படி தீஞ்ச மாதிரி ஆகுது. சிக்கனில் லைட்டாக இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா வரும். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக எந்த அளவுக்கு சுண்டி நல்லா ட்ரை ஆயிடுச்சு தெரியுதா உங்களுக்கு. சிக்கன் இப்போ நம்மளோட வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் லைட்டாக நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும் போதே அழகாக உடையுது. சூப்பராக நம்மளோட சிக்கன் நல்லா டெண்டராக குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஹார்டாக இல்லை. இந்த மாதிரி நல்லா அந்த சிக்கனை வேக வச்சுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இதை கொஞ்சம் இன்னும் சாஃப்ட் ஆகலாம். நம்ம இப்போ நம்ம ரோல் அசெம்பிள் பண்ணிக்கலாம். சப்பாத்தி நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன். நார்மல் கோதுமை மாவில் செஞ்ச சப்பாத்தி தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா மாவில் செஞ்சுக்கோங்க. நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் அதே மாதிரியே பிசைஞ்சு மைதா மாவில் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மைதா மாவு அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்றதுக்காக நான் இன்னைக்கு சப்பாத்தி கோதுமை மாவுலேயே சேர்த்து செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். தந்தூரி மைனீஸில் தடவிருக்கேன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை நம்ம தந்தூரி மைனீஸ் தடவிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த சிக்கனை நம்ம நடுவில் சென்டரில் அசெம்பிள் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மெலிசா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்க பீட்ரூட், இது கூடவே கொஞ்சமாக நம்ம
கேரட் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் மெலிசா அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக லெட்டர் ஐஸ்பர்க் இது நான் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம மின்ட் மயோனீஸ் வீட்டில் ரெடி பண்ண அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம சேர்த்து இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு டைம் நம்ம இப்படி ரோல் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ஆயிடுச்சு. சூப்பரான நம்மளோட பார்த்தீங்களா 0 ஆயில் குக்கிங்கா இவ்வளோ சூப்பராக நம்மளோட சிக்கன் தந்தூரி ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. மைதா மாவு, எண்ணெய் எதுவுமே இல்லாமல், சுகர் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ டேஸ்டியாக ஒரு ப்ரோட்டீனாக சூப்பரான ஒரு இஃப்தாரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.